நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் கேரளாவின் வயநாடு மாவட்டத்தில் இடம்பெற்ற இயற்கை அனர்த்தம் பற்றி நேற்று நேர்களுக்கான தகவல்களை வழங்கியிருந்தோம். இதன் போது சில சகோதரர்கள், நீங்கள் ஏன் இவ்வாறான விடயங்கள் பற்றி மாத்திரமே பேசுகின்றீர்கள்? பங்களாதேஷில் வசிக்கின்ற சிறுபான்மை இந்துக்களுக்கு ஏற்படுகின்ற அநீதி பற்றியும் பேசுங்கள் என்று அவர்கள் கேட்டிருந்தார்கள். அதற்கமைய பங்களாதேஷ் இடம்பெறுகின்ற சம்பவங்கள் பற்றியும் அதன் போது முஸ்லிம்கள் நடந்து கொள்கின்ற விதங்கள் பற்றியும் நாம் இன்றைய நிகழ்ச்சியில் ஆராயவிருக்கின்றோம். பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக பங்களாதேஷில் ஏற்பட்ட புரட்சியினால் பல்வேறு அரசியல் ரீதியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. பங்களாதேஷில் சுதந்திர போராட்டத்தின் போது பங்களாதேஷை சுதந்திர நாடாக அறிவிக்கும் போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்தவர்களுக்கும் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களின் குடும்பத்தவர்களுக்கும் உயர்கல்வி கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் கற்பதற்கு அதிகளவிலான இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று ஷேக் ஹசீனாவின் அரசாங்கம் அறிவித்ததை தொடர்ந்து அவருக்கு எதிரான புரட்சிகள் ஆரம்பிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து புரட்சி பல்வேறு தினங்களாக இடம்பெற்று ஷேக் ஹசீனா அவர்களுக்கு தன்னுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டதோடு அதனைத் தொடர்ந்து அவர் நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல வேண்டிய நிலையும் ஏற்பட்டதை நாங்கள் ஊடகங்களின் ஊடாக அறிந்து கொண்டோம். இந்த புரட்சி ஏற்பட்ட போது பல்வேறு பகுதிகளிலும் பல்வேறு குழுக்களுக்கு எதிராக சில குழுக்கள் தாக்குதல் நடத்தியதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. இதன் அடிப்படையில் பங்களாதேஷில் வாழ்ந்து வருகின்ற சிறுபான்மை இந்துக்களின் கோயில்களும் அவர்களின் வணக்க வழிபாட்டு தலங்களும் ஒரு சில கும்பல்களினால் தாக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பங்களாதேஷின் நொகாலி பிரதேசத்தில் வசித்த அதிகளவிலான இந்து மதகுருமார் தாங்கள் பணியாற்றிய இஸ்கோன் என்ற இந்து கோயில் இருந்து தப்பிச் சென்று மெஹர்பூர் பகுதியில் அமைந்திருக்கின்ற பாதுகாப்பான இடம் ஒன்றை சென்றடைந்தார்கள். 16 இந்து மத குருமார்களும் அவர்களின் மாணவர்களும் இவ்வாறு தங்களுடைய உயிர்களை இவ்வாறான கும்பல்களிடமிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக பல்வேறு பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று தங்கியிருந்தார்கள். இந்து மக்களின் ஆலயங்களை தகர்ப்பதற்காக ஒரு சில நாசகார குழுக்கள் தங்களுடைய செயற்பாடுகளை மேற்கொள்ள ஆரம்பித்தன. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் தான் பங்களாதேஷைச் சேர்ந்த மாணவர்கள், குறிப்பாக பங்களாதேஷில் மதரசாக்களில் கற்கும் மாணவர்கள் தாமாக முன்வந்து இந்துக்களுக்கு சொந்தமான ஆலயங்களையும் அவர்களின் வழிபாட்டு தலங்களையும் பாதுகாப்பதற்கு முயற்சித்தார்கள். இதன் அடிப்படையில் அதிகளவிலான இந்துக்கள் வசிக்கின்ற நொகாலி என்ற பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற நொகாரி அரசு கல்லூரியில் கற்று வரும் சமீன் யூசா என்ற இளைஞர் ஹசீனாவின் அரசாங்கத்திற்கு எதிராக முன்னின்று செயற்பட்ட ஒருவராக கருதப்படுகின்றார். இந்துக்களுக்கு எதிரான வன்முறைகளை ஆரம்பிப்பதற்கு ஒரு சில குழுக்கள் முயன்றிருந்த வேளையில் சமீன் யூசா என்ற இந்த இளைஞர் தன்னுடைய சக நண்பர்கள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு இந்து மக்கள் வசிக்கின்ற பிரதேசங்களில் காணப்படுகின்ற கோயில்களை நோக்கி சென்றார். அந்த கோயில்களுக்கு தாமே பாதுகாப்பு வழங்குவதற்கு அவர்கள் அனைவரும் கோயில் வாயில் அருகே காத்திருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து எந்த ஒரு குழுவும் அந்த கோயில் வளாகத்திற்கு வரவே இல்லை என்பது முக்கிய அம்சமாகும். பங்களாதேஷில் இந்துக்கள் பெரும்பாலும் வாழுகின்ற மகூரா, பரிஷால், குல்னா, பப்னா மற்றும் சிட்டகுங் ஆகிய நகரங்களில் காணப்படுகின்ற இந்து கோயில்களை அழிப்பதற்கு பல்வேறு நபர்கள் முயன்று வருவதாக கூறப்பட்டது. ஆனால் இவ்வாறான சந்தர்ப்பத்தில் பங்களாதேஷில் காணப்படுகின்ற பல்வேறு மதரசாக்களின் ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களும் தங்களுடைய மதரசாவில் கற்கும் மாணவர்களோடு இணைந்து உரிய ஆயுதங்களுடன் கோயில் வளாகத்திற்கு சென்று வெளிநபர்களுக்கு கோயிலுக்குள் நுழைய அனுமதி வழங்கவில்லை. இதே போன்று பல்வேறு நபர்கள் ஆயுதங்களோடு கோயில் வளாகத்தை நோக்கி செல்கின்ற பொழுது ஒரு மதரசாவினுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் அந்த கோயிலில் அமைக்கப்பட்டிருக்கின்ற நுழைவாயிலுக்கு அருகே தான் முசல்லாவை விரித்து தொழுகை நடத்தி கொண்டிருக்கின்றார். இந்து சகோதரர்களையும் இந்த மதத்தலங்களையும் பாதுகாப்பது எங்களுடைய பொறுப்பாகும் என்று கூறி தன்னை தாண்டி இந்த கோயிலுக்குள் எவரும் செல்ல வேண்டாம் என்று அந்த மதரசாவின் தலைமை ஆசிரியர் அவர்கள் இந்த கோயில்களை பாதுகாத்திருக்கிறார்கள். இந்த செய்தி பல்வேறு சர்வதேச ஊடகங்களின் மூலமும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்துக்களினுடைய மத வழிபாட்டு தலங்களை பாதுகாப்பதற்காக பங்களாதேஷின் முஸ்லிம் இளைஞர்கள் காட்டி வருகின்ற ஆர்வம் பல்வேறு தரப்பினராலும் பாராட்டப்படுகின்றன. புகழ்பெற்ற தி எக்கனாமிக்ஸ் டைம்ஸ், அல் ஜசீரா இணையதளம், டாக்கா ட்ரிபியூன், த டெய்லி ஸ்டார், இந்தியாவிலிருந்து வெளிவருகின்ற தி வய போன்ற பத்திரிகைகள் பங்களாதேஷ் மதரசா மாணவர்களின் இந்த துணிகரமான செயலை பாராட்டி பேசியிருக்கின்றன. இதே போன்று பங்களாதேஷில் காணப்படுகின்ற இந்து கோயில்களை பாதுகாப்பதற்கு முஸ்லிம் மதரசா மாணவர்கள் எடுத்திருக்கின்ற பணியை இந்தியாவிலிருந்து வெளியாகும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையும் பாராட்டி பேசியிருக்கின்றமை சிறப்பம்சமாகும். டைம்ஸ் ஆஃப் இந்தியா உட்பட பல்வேறு இந்திய ஊடகங்களும் மதரசா மாணவர்கள் இந்துக்களை பாதுகாப்பதற்கு எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகளை பாராட்டி பேசியிருக்கின்றமை
சிறப்பம்சமாகும்.